குடும்ப சூழ்நிலைக்காக குவைத்திற்கு மீன் தொழிலுக்கு சென்றவர்களிடம் வேலை வாங்கிக் கொண்டு உணவும் சம்பளமும் கொடுக்காமல் அடித்து சித்திரவதை செய்த புகைப்பட காட்சிகள்தான் இவை. மும்பை இந்திய கேட் அருகே குவைத் நாட்டு கொடியுடன் சந்தேகப்படும்படியாக மீன்பிடி படகு ஒன்று சுற்றி தெரிவதை கண்ட கடற்படை மற்றும் கடலோர காவல் படையினருக்கு அப்படகை சுற்றி வளைத்து படகில் இருந்த 3 பேரை மடக்கி பிடித்தனர். ஹிந்தி மராத்தி அறியாத அவர்கள் தமிழில் பேசியுள்ளனர். விசாரணையில் 3 பேரும் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரத்தைச் சேர்ந்த இன்ஃபன்ட் விஜய் மற்றும் கீழமணக்குடி பகுதியைச் சேர்ந்த சகாய ஆண்டனி என்றும் மற்றொருவர் ராமநாடு பகுதியைச் சேர்ந்த நிதிசோ டிட்டோ என்பது தெரிய வந்தது. இது குறித்து கூறிய அவர்கள் குடும்ப சூழ்நிலைக்காக ஏஜென்ட் மூலம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு குவைத்திற்கு மீன்பிடி தொழிலுக்கு சென்றதும் அவர்களை அழைத்துச் சென்ற ஏஜென்ட் மற்றும் உரிமையாளர் சம்பளம் மற்றும் உணவு உறைவிடம் கொடுக்காமலும் அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்ததாகவும் கூறினார். மேலும் வேலை செய்த நிறுவனம் அவர்களின் பாஸ்போர்ட்டை தர மறுத்ததால் வேறு வழியின்றி மீன்பிடி படகில் தப்பி வந்ததும் தெரிந்தது. மீன்பிடி படகில் டீசலை நிரப்பிக்கொண்டு GPS கருவி பயன்படுத்தி குவைத்திலிருந்து 10 நாட்கள் பயணித்து சவுதி, கத்தார், துபாய், மஸ்கட், ஓமன் எல்லைகளை கடந்து 3 பேரும் இந்தியாவிற்குள் நுழைந்து மும்பையை அடைந்துள்ளனர். இந்த பயணத்தின் போது 3 பேரும் 3 நாட்கள் உணவு மற்றும் குடிப்பதற்கு தண்ணீரின்றி உயிரை கையில் பிடித்தவாறு மும்பை வந்தடைந்ததும் தெரிய வந்தது. மீனவர்கள் வந்த படகில் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் எதுவும் இல்லாத நிலையில் அத்துமீறி இந்திய கடல் எல்லைக்குள் நுழைந்த 3 பேரையும் கடலோர காவல் படை மும்பை போலீசார் வசம் ஒப்படைத்தது. அவர்கள் 3 பேரின் சான்றிதழ்களை தமிழ்நாடு காவல்துறையிடம் சரிபார்த்துள்ளதாகவும் அதில் அவர்களின் அடையாளங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மும்பை போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் இது குறித்து தகவல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தனர். இது குறித்து பேசிய சகாய ஆண்டனியின் தாய் அனிதா சம்பளம் கொடுக்காமல் அடித்து துன்புறுத்துவதாக தங்களிடம் ஏற்கனவே தெரிவித்ததாகவும் அவர்களின் துன்புறுத்தல் தாங்காமலேயே அவர்கள் அங்கிருந்து தப்பி வந்ததாகவும் மும்பை போலீசாரிடமிருந்து தனது மகனை மத்திய மாநில அரசுகள் மீட்டு தர வேண்டும் என கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்தனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி கவனம் செலுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்கள் கலங்கியபடி கூறினார். அருகில் நின்று கொண்டிருந்த ஆண்டனியின் தந்தையோ பேச வார்த்தைகளின்றி இறுக்கமான முகத்துடன் இருக்க அவரது கண்களிலிருந்தோ கண்ணீர் கொட்டியபடியே இருந்தது. ஒரு 2-3 வருஷமா சரியா சம்பளம் கொடுக்கறதில்ல, கேட்டா கொடுமைப்படுத்துறாங்க, துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பிள்ளைங்க அங்கிருந்து கிளம்பி வந்திருக்காங்க. வந்த இடத்துல மும்பை போலீஸ்ல மாட்டியிருக்காங்க. அதனால தயவு செஞ்சு மத்திய அரசும் மாநில அரசும் எங்க பிள்ளைங்களை உடனடி எங்களுக்கு மீட்டு தரணும். இது முதலமைச்சருடைய கவனத்திற்கும் இது போகணும்னு சொல்லிட்டு தாழ்மையா கேட்டுக்கிறேன். கடந்த 2 வருடமாக உரிமையாளர் சம்பளம் தராமல் இழுத்தடித்தது குறித்து எம்பசியில் சொன்னதற்காக தனது மகனை அடித்து சித்திரவதை செய்ததாக அவரது செல்போனில் மகன் தாக்கப்பட்ட புகைப்படத்தை காண்பித்தார் அவரது தாய். தமிழ்நாடு எம்பசி அங்கே குவைத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண இதை எப்படி அரபி கேள்விப்பட்டு என் பையனை கூட்டுன்னு போய் இங்கே பாருங்கள், என் பையனை அடித்து நீ அப்படி என்ன மிஞ்சி நீ இப்படி போவையா, இப்படி நீ என் பையனை இப்படி அடித்து இப்படி வேதனைப்படுத்தி வச்சிருக்கான். உயிரை காப்பாற்றிக் கொள்ளவே 3 பேரும் தப்பித்து வந்ததாக கூறிய அவர் 2 வருடத்தில் அழுத பிள்ளைக்கு பால் வாங்க கூட மகன் பணம் அனுப்பவில்லை, மகன் உயிர் பிழைத்து வந்ததே போதும் என்றார். தமிழ்நாடு அரசு எப்படியாவது தனது மகனை மும்பை போலீசாரிடமிருந்து மீட்டு தர வேண்டும் என கண்ணீருடன் கூறினார். 2 வருஷம் அழுத பிள்ளைக்கு கூட
அவன் 10 ரூபா பாலுக்கு அனுப்புனது கிடையாது. நாங்கள் அவ்வளோ வறுமை கஷ்டத்தில் இருக்க ஐயா. என் பையனுக்கு சீக்கிரம் கொண்டு வாங்க ஐயா. என் பையனை இந்த இந்திய அரசு எப்படியாவது கொண்டு வந்துருங்க ஐயா. முதலமைச்சர் பார்வையில் இதை கொண்டு போங்க ஐயா. இதை கொண்டு போய் முதலமைச்சர் பார்வையில் கொண்டு போய் என் பையனை கொண்டு வந்து தந்துருங்க ஐயா. தனது கணவர் விஜய் குவைத்தில் சாப்பாட்டிற்கு மிகவும் கஷ்டப்பட்டதாக கூறிய அவரது மனைவி கடந்த 10 நாட்களாக எந்தவித தொடர்பும் இல்லாத நிலையில் பரிதவித்து போயிருந்ததாகவும் மும்பை போலீசார் சொன்ன பிறகே அவர்கள் வந்தது தெரிய வந்தது என்றார். எங்களுக்கு அவங்க வாரது கூட எங்கிட்ட ஒரு நியூஸ் எதுவுமே சொல்லலை. நேற்று எங்களுக்கு ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க இப்படி வந்தாங்கங்கிற நியூஸே எங்களுக்கு தெரியும். மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து அவங்கள எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க. உயிரை காப்பாற்றிக் கொள்ள குவைத்திலிருந்து தப்பி வந்த 3 மீனவர்களையும் மீட்டு அவர்களின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த குமரி மக்களின் வேண்டுகோளாக உள்ளது. குடும்ப சூழ்நிலைக்காக குவைத், சவுதி உள்ளிட்ட நாடுகளுக்கு வேலைக்கு செல்வோரும் தீர விசாரித்து நம்பிக்கை ஏற்பட்ட பின்னர் சென்றால் இது போன்ற அசம்பாவிதங்களையும் தவிர்க்க முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.